எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரைவிமர்சனமில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் சட்டமும் நீதியும். இந்தியாவின் முன்னணி ஸ்ட்ரீமிங் தளமான ஜீ5 தமிழில் விலங்கு, அயலி, கூசே, முனுசாமி வீரப்பன், ஐந்தாம் வேதம் போன்ற பல வெப்தொடர்கள் பெரிய அளவில் வெற்றி பெற்றன. அந்த வகையில் தற்போது அடுத்த அதிரடி கோர்ட் டிராமா சீரீஸான சட்டமும் நீதியும் என்ற வெப்தொடர் சரவணன், நம்ரீனா மற்றும் பலர் நடித்து ஜூலை 18 வெளியாகிறது. கதை: தன் மகளை கடத்தி சென்றுவிட்டார்கள், மீட்டு தர வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கோர்ட் வளாகத்திற்குள் ஒரு பெண்ணின் தந்தை தீ வைத்து கொளுத்தி கொண்டு இறந்து விடுகிறார். இந்த துயர சம்பவத்தை கண்ட நோட்டரி பப்ளிக் சரவணன் காணாமல் போன பெண்ணின் வழக்கை எடுத்து நடத்துகிறார். அவருக்கு உதவியாளராக நம்ரிதா சேர்கிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை எல்லாரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக பல ட்விஸ்டுகளுடன் சொல்லியிருப்பதே சட்டமும் நீதியும் வெப்தொடர். திரையுலகில் 15 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த சீரீஸ் மூலம் ஹீரோவாக திரும்பியிருக்கிறார் நடிகர் சரவணன். சுந்தரமூர்த்தி கேரக்டரில் சிறப்பாக நடித்துள்ளார். உறுதியும் உணர்ச்சிகளும் நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு பெண் கதாபாத்திரத்தில் நம்ரிதா சிறப்பாக நடித்திருக்கிறார். இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஷங்கர், சண்முகம், திருசெல்வம், விஜயஸ்ரீ, இணையராம் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். சரி, கோகுலகிருஷ்ணனின் ஒளிப்பதிவு அருமை. விபின் பாஸ்கரின் இசை ரசிக்க வைக்கிறது. அறிமுக இயக்குனர் பாலாஜி செல்வராஜ் இந்த சீரீஸை சுவாரஸ்யமாக இயக்கியிருக்கிறார். 18 கிரியேட்டர்ஸ் என்ற நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் சசிகலா பிரபாகரன் இந்த சீரீஸை தயாரித்துள்ளார். பார்த்து ரசிக்க வேண்டிய தொடர். மதிப்பெண் 5க்கு 4. அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.